குறியீடு அப்படின்னு சொல்லும்போது, அது சின்ன விஷயத்துலருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் படிக்க ஆரம்பிக்குது ஒரு ஸ்கூலிங் டைம்ல அப்படின்னா கூட, அவங்க ஒரு மயில் இறக எடுத்து அவங்க நோட் புக்ல அவங்க வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போடுறாங்க அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல குதிரை அண்ட் மயில், இறகு ஆர் மயில். அந்த குதிரைய நீங்க ஒரு படமா 7 குதிரைகள் நீங்க அது நல்ல அது பார்க்கும்போது சாந்த தன்மையும் இருக்கணும். ஆனா, அதுல வேகமும் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. குதிரைன்னு சொன்ன உடனே ஒரு ஆக்ரோஷமான கால மேல தூக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு போர் குதிரையெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வைக்கக்கூடாது. ஸோ குதிரை சாந்தமாவும், நல்ல அழகா அத பார்த்தா ரசிக்கிற மாரி இருக்கக்கூடிய குதிரை சின்னத்த ஆஃபீஸ்லயோ, ஒரு பொம்மையாவோ, இல்ல வீட்லயோ வைக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி எல்லா இடத்துலயும் வீட்ல ஒவ்வொரு இடத்துலயும் அங்கங்க மயில் இறகுகள் நீங்க வச்சாலும், மயில் இறகுனால ஆன ஒரு படத்த வச்சாலும் ரொம்பவே அப்லிஃப்ட்மென்ட் அவங்களுக்கு குடுக்கும்.